மார்ச் மாதம் 24ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போயினார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன்? செபோயிமுக்கு செய்தது போல் உனக்கும் செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. ஆமேன். தகப்பனே, இரக்கத்தின் ஊற்றே அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே ராஜா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள அன்பின் பிதாவே அப்பா, இதோ இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளை கொடுத்து இன்றைய நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கிய சுகத்தை கொடுத்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா, எங்களுக்கு வேலை செய்வதற்குரிய பலனை கொடுத்து எங்கள் போக்கில மரத்துல எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தினீர் அப்பா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. மீண்டும் ஒரு விசை கூட இதோ இந்த இரவு நேரத்தில் எம்முடைய பாத படியிலே அமர்வதற்கு எங்களை பெயர் சொல்லி பெயராய் அழைத்து அப்பா, மீண்டும் ஒரு விசை எங்கள் குடும்பமாய் சேர்த்துள்ளீர் அப்பா. எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று எம்முடைய வாக்குக்கு இணங்க தகப்பனே, நாங்கள் இதோ குடும்பமாய் ஒரு மனதோராய் கூடியிருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பாதப்படியை வந்திருக்கிறோம், உம்முடைய திருமுகத்தை நோக்க வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களை காண்கிற தேவனே, எங்களை காக்கிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுடைய கரம் பிடித்து நடத்துகிறவரே, எங்கள் காலை தள்ளாட விடவாதவரே அப்பா, எங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்குகிறவரே, துன்ப நேரங்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன், உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததுமான உனக்கு காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அப்படியாய் கூட தகப்பனே, நாங்கள் துன்ப நேரங்களில் அழைத்த போதுகளாம் எங்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து எங்களை ஆட்சி தேர்ச்சி அரவணைத்து அன்பு செய்து, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த பாதையிலே செல் என்று தகப்பனே எங்கள் வாழ்க்கைகளுக்கு முன்னாக இருக்கிற எல்லா கோணலான பாதைகளை நேராக்கி அப்பா எங்களுக்கு வழிகாட்டியா இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கருணை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு மாத்திரம் இல்லைனா எங்கள் குடும்பம் இப்பொழுது நிலைத்து நிற்பதில்லை தகப்பனே ராஜா. நாங்கள் நிர்மூலமாகாமல் அப்பா, நாங்கள் நிலைத்து நிற்பது, எங்கள் குடும்பம் நிலைத்து நிற்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் அதை உணர்கிறோம் அப்பா, உத்தமமாய் உணர்கிறோம் அப்பா. மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில அப்பா நீர் செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக அப்பா, தாயின் கருவில் உருவாகும் எங்களை பெயர் சொல்லி அழைத்து அப்பா, நீர் என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று எங்களை தனித்தனியாய் முத்திரையிட்டு எங்களை அர்ச்சித்து அபிஷேகம் பண்ணி அப்பா, ஞான ஸ்நானத்தின் மூலமாகவும் நற்கருணை மூலமாகவும் எங்களோடு கூட உரையாடி அப்பா, நீர் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து அப்பா எங்களோடு கூட வாழ்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. என் தேவன் வாழ்வோரின் தேவன் தகப்பனே ராஜா. உம்மை போல தெய்வம் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. பாவத்தை வெறுக்கிறவரே, நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே அப்பா. இஸ்ரவேலை அப்பா செங்கடலிலே வனாந்தரத்திலே நடத்தினவரே, இஸ்ரவேல் குழந்தையாயிருந்த போது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஓசேயா 1:1 நாங்கள் வாசிக்கிறோமே, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தவன் நானே என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. நீர்தான் அப்பா எங்களுடைய கரம் பிடித்து நடத்து வந்த தேவன் அப்பா. அப்பா, நாங்கள் தகப்பனே நீர் எப்படியாய் அன்பு செய்து அந்நாதி சிநேகத்தில் எங்களை சிநேகித்து எங்களுக்கு எல்லாவித நன்மைகளால் எங்களை முடிசூட்டுகிற போது கூட அப்பா, நாங்கள் தகப்பனே ராஜா இந்த உள்ளக பிரமாண காரியங்களில் இச்சைகளில் அப்பா எங்களுடைய இச்சைகளில் விழுந்து கொண்டிருக்கிறோம்
அப்பா எங்களுடைய பாவப்பட்ட வாழ்க்கையிலே அப்பா எங்களுக்கு இந்த உணவு வேண்டும் அந்த உணவு வேண்டும் என்று தகப்பனே என்று இஸ்ரேல் மக்களை உண்மை துன்புறுத்தின போது கூட அப்பா அவர்கள் தகப்பனே நீர் அவர்களுக்கு அரசனாக மோசேயை கொடுத்த போது மோசேயிடம் அவர்கள் சென்று சண்டையிட்டார்களே தகப்பனே, நாங்கள் எகிப்திலே நாங்கள் அப்படியே இருந்திருப்போம், நீர் எங்களை சாகடிக்கவா இங்கு கூட்டி வந்தீர் என்று தகப்பனே ராஜா ஓர் மலையிலிருந்து அவர்களை அழைத்து செல்லும் போது அவர்களோடு தகப்பனே ராஜா அப்பா அவர்களிடம் வாதிட்டார்களே அப்பா, அப்படியாய் கூட நாங்களும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீர் எப்படியாய் நாங்கள் உளையான சேற்றில இருந்த போது கூட எங்களை தூக்கி எடுத்து எங்களை கழுவி, என் மகளே மகனே நீர் என்னுடையவள் நீர் எனக்கு சொந்தமானவள், நான் உன்னை அன்பு செய்த நிலத்தில் நீர் வரமாட்டாயா என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்காக இருகரம் இருத்தவராய் இதயத்தை திறந்தவராய் அப்பா உண்மையான அன்போடு உண்மையான பாசத்தோடு அப்பா எங்களை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிற போது கூட அப்பா உம்மை தகப்பனை தட்டி விட்டு உம்மை மனநோக செய்து விட்டு தகப்பனை சென்ற உள்ளகப்புறமான காரியங்கள் ஆண்டவரை எங்களுக்கு இஷ்டமான காரியங்களிலே தகப்பனை நாங்கள் வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரின் தூண்டுதலை நாங்கள் உணர மறுத்துள்ளோம் தகப்பனை, கீழ்ப்படிய மறுத்துள்ளோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. நீர் தந்தை எதற்காக உன்னை அனுப்பினாரோ அவருடைய சித்தத்தின்படி நீர் வாழ்கிறீர் தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட எங்களுடைய வாழ்க்கையை கூட தகப்பனே உம்முடைய சித்தத்திற்கு எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை அப்பா உம்முடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களை உம்முடைய சித்தம் போல பண்படுத்துங்க எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துங்க ஆவியானவரே. உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பெயராய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கு என்ன தவிர நீர் அறிந்து இருக்கிறேன். எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறந்துடுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரேலே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே ராஜா. உன்னுடைய இரக்கம் எங்களுக்காக பொங்கி வழிகிறது தகப்பனே ராஜா. நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே. இயேசுவே எப்ராஹிமே உமையே நம்பி வந்துள்ள என் தேவனால் எல்லாம் கூடும் என்று உம்முடைய வார்த்தையை விசுவசித்து என் இயேசுவின் நாமத்தினால் இதை கடன் எனக்கு கிடைக்கும் என்று விசுவசித்து வந்துள்ள ஒவ்வொருவரையும் அப்பா என்னென்ன தேவைகளுக்காக உம்மிடம் வந்திருக்கிற அவருடைய தேவையை நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற அப்பா. நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், காக்கிற தேவன் அப்பா, கேட்கிற தேவன் அப்பா. அப்பா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உடைய வார்த்தைக்கு என்னங்க தகப்பனே நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இஸ்ரேல் மக்கள் அப்பா அந்த பாவத்தை செய்த போது தகப்பனை நீர் ஆண்டவரை கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை தண்டித்து அவர்களுக்கு சாவை விளைவித்தீரே தகப்பனே. அப்படியாய் கூட தகப்பனை எங்களுக்குள்ள கூட தகப்பனை பலவிதமான பாவங்கள் அக்கிரமங்கள் அப்பா உம்மை விட்டு விலகி போன தருணங்கள், உம்மை மனநோக செய்த தருணங்கள் தகப்பனே ராஜா. நீரே ஒருவரே மெய்யான தேவன் என்று 10 கட்டளைகளுக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உடைய சிலுவை அடியில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்று இஸ்ரேல் மக்களுக்காக மோசே எப்படியாய் கூட தகப்பனே அதே தகப்பனே அந்த பாம்புகளை வெண்கல பாம்புகளை அப்பா உயர்த்தினாரோ அப்படியாய் கூட அப்பா உம்மை சிலுவையில எங்களுக்காக ஒரு குற்றம் அறியாத போது கூட ஆண்டவரே சிலுவையில நம்முடைய ஒரே பேரான மகனை ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய சிலுவை நாங்கள் உற்று பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உயர்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்தி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்கள் நம்முடைய வேதனைகள் அப்பா, கண்ணீர்கள், சொல்ல முடியாத ஏக்கங்கள், எங்கள் பிள்ளைகளை குறித்தான கவலைகள் அப்பா, வேலை இல்லாத திண்டாட்டங்கள் அப்பா, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவில்லையே, நாங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு தடை வந்து கொண்டிருக்கிறதே, சத்துரு எங்களுக்காக கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறானே என்று அப்பா எத்தனையோ பேர் அப்பா பலவிதமான கவலைகளோடும் கண்ணீர்களோடும் வேதனைகளோடும் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உம்மை திருச்சிலுவை நோக்கி பார்ப்போர் ஒருபோதும் வெட்கமுறுவதில்லை தகப்பனே ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானத்தின் ஆவியை உம்மை நோக்கி பார்க்கிற யாவரும் விடுதலை அடைவார்களாக தகப்பனே ராஜா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துரின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா. நோயை உண்டாக்குகிற சத்ருவே, குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவியே, போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவே, பிள்ளைகளுக்கு போதை பழக்கங்களை தூண்டுகிற சத்ரு, செல்போன் பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் தகப்பனே ராஜா நம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிற சத்ரு வெட்கப்பட்டு போவானாக. இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளை
பாவங்களை சுத்திகரிப்பதாக அப்பா. ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம் விடுதலை என்ற ரத்தம் அப்பா. பாவங்களை மன்னிக்கிற ரத்தம் அப்பா. அப்பா அப்பா என் தேவனால் எல்லாம் கூட ஆண்டவரே, எல்லாம் கூட ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் தகப்பனை படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் தேசத்தை ஒப்பு கொடுக்கிற அந்த போர்கள் எல்லாம் மாறன ஆண்டவரே. இயேசுவே, உன்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறதாப்பா. உம்முடைய வருகை சமீபமாக இருக்குது ஆண்டவரே. அவரை நாங்கள் ஒவ்வொரு உணர்ந்தவர்களாய் பிறருக்காக நாங்கள் ஜெபம் பண்ண தகப்பனை ஜெபாவி எங்களுக்குள்ள ஊற்றுங்கள். குடும்பங்களிலே குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே. இந்த உலக பிரமாண காரியங்கள் எங்களுக்கு தடையா இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு கைபேசி போன்களை எடுத்துக்கொண்டு அப்பா அவரவர் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்ப்பா. ஒருவரை விட்டு மனம் விட்டு பேச முடியாத அளவுக்கு அப்பா குடும்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, யாரிடம் எந்த கஷ்டங்களை சொல்வது என்று குடும்பத்தில் சொல்ல முடியாமல் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனை அவருடைய நண்பர்களை தேடி போகிறார்கள். இதனால பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்பா. கவலைகளை யாரிடம் என்று சொல்வது தெரியாமல் தகப்பன ராஜா அவர்கள் தகப்பனே சொல்ல முடியாதவர்களிடத்திலே போய் சொல்வதால் பிரச்சனைகள் அதிகமாகிறது ஆண்டவரே. அப்பா குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தால முத்திரிடுங்க. சமாதானத்தின் ஆவியை கொடுங்க. கட்டுகளை எல்லாம் உடைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களை சிறப்பாய் ஒப்பு கொடுக்கிற இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் எனக்கு நல்ல உறக்கம் வரவில்லை என்று ஒவ்வொரு நாளும் புலவுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவனே தகப்பனே ராஜா. உம்முடைய நாம மகிமையான. எங்களுடைய பலம் இல்லை, எங்களுடைய பராக்கிரம் இல்லை, எங்களுடைய ஞானம் இல்லை, எங்களுடைய திறமை இல்லை. இம்மட்டுமா நாங்கள் உயிரோடு ஜீவனோடு எப்பா எல்லாவித கிருபையால நிரப்பி வைத்திருப்பது முது கிருபை ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. விடுகிற பொழுது என்னென்ன பிரச்சனைகளுக்காக வேண்டிக் கொண்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுகமாய் மாறி அவர்கள் வாழ்கிற ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காண போயிடும் கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயங்கள் குடும்பங்களை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம். எங்கள் எல்லையை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம். வீட்டில் உள்ள பொருட்களை முத்திரிடுகிறார்கள், என்னுடைய வாகனங்களை முத்திரிடுகிறார்கள், பிள்ளைகளை முத்திரிடுகிற ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமைக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க. இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகள் எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.